ஆர்கே நகரில் வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பலமுனை போட்டி நிலவி வருகிறது. இதில் பணப்பட்டுவாடா நடப்பதாக ஒவ்வொரு கட்சியினரும் மாறி மாறி குறை கூறி வருகின்றனர். தேர்தல் ஆணையம் சார்பில் நியமிக்கப்பட்ட பறக்கும் படையினர் நேற்று தினகரன் தரப்பை சேர்ந்தவர்களிடம் இருந்து 15 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடமும் புகார்கள் சென்றன. எதிர்கட்சியினரின் புகாரில் சிக்காமல் இருப்பதற்காக வாக்காளர்களின் மளிகை பில், காய்கறி பில் உள்ளிட்டவற்றை தினகரன் தரப்பினர் செலுத்தி வருகின்றனர். மேலும் அரசு பேருந்துகளில் நடத்துனர் மூலமும் பணம் விநியோகிப்பது நடைபெற்று வருகிறது. இதனால் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் போலீசார் வாகன சோதனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவ்வப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்கின்றனர். ஆனால் தினகரன் தரப்பினர் தலைகீழாக தண்ணீர் குடித்தே தீர வேண்டும் என்று அடம்பிடித்து குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்து பணம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தொப்பி அணிந்த சிலர் ஆர்கே நகர் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிப்பது போன்ற காட்சிகளை ஓபிஎஸ் தரப்பினர் படம் பிடித்து வெளியிட்டனர். ஆனால் தினகரனோ எனது பெயருக்கு களங்கம் விளைவிக்க எதிர்கட்சியினர் இவ்வாறு செயல்படுவதாக பதில் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் தினகரன் தரப்பு உத்தியை மாற்றியுள்ளது. எதிர்கட்சியினரும் பறக்கும் படை அதிகாரிகளும் தங்களை கண்கொத்தி பாம்பாக கண்காணித்து வருவதை அறிந்த தினகரன் தரப்பு வாக்காளர்களை வால்டாக்ஸ் சாலையில் உள்ள ஒரு லாட்ஜுக்கு வரவழைக்கிறது. அங்கு அவர்களது அடையாள அட்டையை சரிபார்த்து பெண் ஒருவர் ஓட்டுக்கு 4000 வழங்கி வருவது தொடர்பாக மற்றொரு வீடியோ வெளியாகியுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.